தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. மன்னா மழையில் சங்கீத செய்திகள் என்ற தலைப்பில் வரிசையாக 1வது சங்கீதத்திலிருந்து 150வது சங்கீதம் வரை நாம் வேதபாட ரீதியிலே படித்து தியானிக்க இருக்கிறோம். இந்த மன்னா மழை செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே நீங்கள் காணலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணிக்கு இந்த மன்னா மழை உங்களுடைய வீட்டிலே பெய்யும். எனவே நீங்கள் அந்த நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஜெப குறிப்புகள் அனைத்தையும் வர இருக்கக்கூடிய இமெயில் முகவரியிலே, டெலிஃபோன் நம்பர்களிலே நீங்கள் வாட்ஸ்அப்பாக செய்தியாக எங்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த செய்திகளை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பகிர்ந்தளியுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பகிர்ந்தளித்து அவர்களுக்கும் நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக நீங்கள் வாழுங்கள். இந்த செய்திகளை உங்கள் மத்தியிலே கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் கையிலே கட்டாயமாக வேத புத்தகம் இருக்க வேண்டும். மன்னா மழை என்ற சேனல் வந்த உடனேயே உங்கள் வேதாகமத்தை உங்கள் கையிலே வைத்து அந்த செய்திகளை கொடுக்க கொடுக்க வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து செய்திகளை ஒவ்வொரு செய்தியும் ஒவ்வொரு சங்கீதத்தின் அடிப்படையிலே அமைந்து வருகிறது. இன்றைய நாளில் நாம் சிந்திக்கப் போகிற சங்கீதம் 8வது சங்கீதம். 8வது சங்கீதத்தின் அடைப்புக்குறியிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், கெத்தீத் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று பார்க்கிறோம். கெத்தீத் என்பது ஒரு வாத்திய கருவி, நம்முடைய கிட்டார் போல. அந்த வாத்திய கருவியில் வாசிக்கப்பட்ட சங்கீதம், ராகத்தலைவனுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட சங்கீதம். யார் இந்த ராகத்தலைவன்? தேவாலயத்திலே ஆராதனை நடத்துவதற்கு இந்த கொயர் மாஸ்டர்னு சொல்லுவாங்கள்ல நம்முடைய ஆலயங்களிலே, அதுபோல் இசை நடத்தக்கூடிய, பாடல்களை நடத்தக்கூடிய பொறுப்பாளர். இவர் ஒரு இசை வல்லுனர். அந்த பாடகர் குழுவுக்கு இவர் தலைவர், ராகத்தலைவன். இவரிடத்தில் ஆராதனையிலே பாடல் பாடுவதற்காக கொடுக்கப்பட்ட சங்கீதங்களிலே ஒன்று இந்த 8வது சங்கீதம். கெத்தீத் எனும் வாத்தியத்தில், கெத்தீத் என்றால் திராட்சை ஆலை என்பது பொருள். திராட்சை பழங்களிலே இந்த ஆலையிலே போட்டு அவற்றின் ரசத்தை பிழிந்து எடுக்கக்கூடிய, அர்த்தத்தை புலப்படுத்தக்கூடிய வார்த்தை கெத்தீத் என்பதாகும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், அவனுடைய மன அழுத்தம், அவனுடைய வேதனைகள் அல்லது வியாதிகள், வறுமையின் அனுபவங்கள், விரோதிகள், ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே மன அழுத்தத்தோடு டென்ஷன் வாழக்கூடிய சூழ்நிலையிலே பாடப்பட்ட ஒரு பாடல் இந்த பாடல் என்று சொல்லலாம். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திலே தாவீதுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளின் அடிப்படையிலே இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி வேத அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது ஒரு நியாய தீர்ப்பின் சங்கீதம் என்று சொல்லி கூட நாம் அழைக்கலாம். இந்த சங்கீதம் எப்படி ஆரம்பிக்கிறதோ அப்படியே இந்த சங்கீதம் முடிவதாகவும் வேதத்திலே பார்க்கிறோம். 1ஆம் வசனம் என்ன சொல்கிறது? 8ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது, உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர் என்று ஆரம்பிக்கிறதா? முடிவை பாருங்கள். கடைசி வசனம் 9ஆம் வசனம், எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறதுன்னு சொல்லி அதே பாணியிலே முடிவதாக இந்த சங்கீதத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆக ஆரம்பம் எப்படியோ அப்படியே இந்த சங்கீதம் ஏறக்குறைய முடிவதாக வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இசைக்கருவிகள் இசைக்கப்பெற்று பாடப்பட்ட ஒரு சங்கீதம். இதே போல தொடர்பான சங்கீதங்கள் 81வது சங்கீதமும் 84வது சங்கீதமும் பிறகு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளுங்கள். மனிதன் யார், நான் யார், நீங்கள் யார் என்ற கேள்விக்கு விடைகளை இந்த சங்கீதம் அறிவிக்கிறது. மனிதன் யார் என்று ஒரு சிலரிடத்தில் நாம் கேட்போமானால், குறிப்பாக சார்ல்ஸ் டார்வின் என்பவரிடத்தில் கேட்டால் மனிதன் ஒரு மிருகம் என்று சொல்வார். இப்போ கூட நம்ம ஆட்கள் சொல்கிறாங்க மேன் இஸ் எ சோஷியல் அனிமல்னு சொல்லி
ஒரு சமூக பிராணி என்று சொல்லி ஏறக்குறைய அந்த அர்த்தத்தில் சார்ல்ஸ் டார்வின் என்ற ஒரு தத்துவஞானி மனிதன் ஒரு மிருகம் என்று சொல்கிறார். ஒரு மனோதத்துவ நிபுணர் சிக்மண்ட் ஃப்ராய்டு என்று சொல்வார்கள், அவர் சொல்கிறார் மனிதன் என்பவன் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை என்று சொல்வதாக நாம் அறிகிறோம். மூன்றாவதாக கார்ல் மார்க்ஸ் என்ற ஒரு விஞ்ஞானி, ஏறக்குறைய ஒரு நாத்திகரை போல வாழ்ந்த ஒரு மனிதர், அவர் சொல்கிறார் மனிதன் என்பவன் ஒரு பொருளாதார காரணி என்று சொல்வதாக நாம் அறிகிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 8ஆம் சங்கீதம் என்ன சொல்லுகிறது? உங்களை பற்றி, என்னை பற்றி, நீங்கள் ஒரு ராஜா, நீங்கள் ஒரு ராணி என்று கடவுள் சொன்னால், அவருடைய வேதம் சொன்னால் எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்குமா, சந்தேகமாக இருக்குமா? சந்தேகம் வேண்டாம், சந்தோஷம் வேண்டும். ஏனென்றால் 8ஆம் சங்கீதம் அதைத்தானே சொல்லுகிறது. மனிதன் ஒரு அரசன், ராஜா என்று சொல்லி 8ஆம் சங்கீதத்தில் என்ன வாசிக்கிறோம். இந்த 8ஆம் சங்கீதத்தை நாம் 3 விதமாக பகுத்து பார்த்தால், 3வது பகுதி முதல் 5 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது அங்கே படைத்தவரை குறித்து பார்க்கிறோம். நம்முடைய தெய்வத்தை குறித்து நாம் அங்கே காண்கிறோம். 8ஆம் சங்கீதம் முதல் 5 வசனங்களிலே பார்க்கையிலே, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்றேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தெய்வம் படைத்தவர், சர்வ வல்லமை பொருந்தியவர், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்லி வேதத்திலே இந்த சங்கீதம் மட்டுமல்ல பல சங்கீதங்களிலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். உங்கள் நாட்டை ஆள்வது யார்? உங்களுடைய மாகாணத்தை ஆள்வது யார்? ஒரு குறிப்பிட்ட கட்சி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ? நம்மை ஆள்வது கட்சி அல்ல, நம்மை ஆள்வது கர்த்தர் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது இல்லையா? எத்தனை சந்தோஷமாக இருக்குது. கர்த்தர் நம்மை ஆட்சி செய்கிறார், அவருடைய ஆளுகையில் நாம் இருக்கிறோம். அவருடைய மேன்மையான நாமத்தின் அடிப்படையிலே கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அவருடைய அரசாட்சி, அவருடைய அடைக்கலம், அவருடைய ஆதரவு, அவருடைய ஆசீர்வாதம் எல்லாமே நமக்கு சொந்தம். விண்வெளி பயணங்களை மேற்கொண்டார்களே சிலர், ரஷ்யாவிலிருந்து அமெரிக்காவிலிருந்து. ரஷ்யாவிலிருந்து விண்வெளிக்கு சென்ற ஒரு பயணி என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நான் ஏறக்குறைய அண்ட சராசரங்களை பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் எனக்கு கிட்டியது. நான் ஒரு விண்வெளி பயணி. நான் மேலே 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 போய் ஆகாயத்தை பார்க்கும் பொழுது நான் அங்கே கடவுளை காணவில்லை. கடவுள் அங்கே இல்லவே இல்லை. கடவுள் என்று ஒருவரும் கிடையவே கிடையாது. நான் பார்த்த இடங்களிலெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு ஆழ்த்தத்துவத்தை நான் அறவே காணவில்லை என்று குறிப்பிட்டார். யார்? ரஷ்ய விண்வெளி பயணி. சில ஆண்டுகள் கழித்து அமெரிக்காவிலிருந்து ஒரு கிறிஸ்தவ விண்வெளி பயணி புறப்பட்டார். அவருடைய பெயர் என்னவாம்? ஜான் கிலன். அவர் என்ன சொல்கிறார்? நான் ஒரு விண்வெளி பயணி, நான் ஆகாய மண்டலங்களுக்கு சென்றேன், நான் பார்த்ததெல்லாம் கடவுளுடைய வல்லமை, கடவுளுடைய பிரசன்னம். நான் எல்லா இடத்திலும் ஆண்டவரை தவிர வேறு எதையுமே பார்க்கவில்லை என்று அறிவிக்கிறார். ஒரு விசுவாசி, ஆண்டவரை அறிந்தவர், நோக்கும் இடமெல்லாம் நீக்கமர தெய்வம் நிறைந்திருக்கிறார் என்ற கருத்தை, தன்னுடைய விசுவாச அறிக்கையை அவர் குறிப்பிடுவதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் அவருடைய வெளிப்பாடு தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். மனுக்குலம் தம்மை அறியத்தக்கதாக முதலாவதாக ஆண்டவர் தம்மை இயற்கையிலே வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த 8ஆம் சங்கீதத்தில், இன்னும் 19ஆம் சங்கீதத்திலே வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியை அறிவிக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தர் இயற்கையிலே தம்மை வெளிப்படுத்தினார். எல்லாவற்றையும் படைத்தவராயிற்றே. நம்மை படைத்த தெய்வம் வெளிச்சத்தை படைத்தார், நல்லது என்று கண்டார்.
வெட்டாந்தரையை பிரித்தார், நல்லது என்று கண்டார். காட்டு மிருகங்களை படைத்தார், நல்லது என்று கண்டார். ஊரும் பிராணிகளை, ஆகாயத்து பறவைகளை, சமுத்திரத்து மச்சங்களை படைத்தார், நல்லது 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 என்று கண்டார். தான் உண்டாக்கிய அனைத்தையும் நன்றாயிருந்ததாக கண்டார் ஆண்டவர் என்ற கருத்து ஆதியாகமம் 1 அதிகாரம் கடைசி வசனத்திலே காணப்படுகிறது. வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் நம்முடைய தெய்வம். அவர் படைத்தவர் இயற்கையிலே தம்மை வெளிப்படுத்தினார். இரண்டாவதாக இளவல்களிலே தம்மை வெளிப்படுத்தினார். இளவல்கள்னா இளைஞர்கள், சிறு குழந்தைகள் என்பது பொருளாகும். சின்ன பிள்ளைகளே ஆண்டவரை துதிபாடக்கூடிய அளவிலே ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தினார். ஓசன்னா ஓசன்னா என்று அவர்கள் பாடினார்கள். இவர்கள் சத்தத்தை நிறுத்தும் என்று சொல்லி பரிசேயர்கள், மூப்பர்கள் எல்லாம் ஆண்டவரிடத்தில் சொன்ன பொழுது, இவர்கள் பாடாவிட்டால் இந்த கல்லுகள் பாடும் என்று சொல்லி ஆண்டவர் கற்பித்தார். பாலகர் வாயினாலே துதி உண்டு பண்ணக்கூடிய தெய்வம் ஆண்டவர் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பின்ன பெரிய பெரிய காரியங்கள், ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய மகத்துவம், ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு, ஆண்டவருடைய வருகை, இதெல்லாம் யாருக்கு நன்றாக தெரியும்? ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகர்களுக்கு இதை வெளிப்படுத்தினபடியால் உண்மை ஸ்தோத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னதாக நான் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக குழந்தைகள் மூலமாகவும், பாலகர்கள் மூலமாகவும், வாலிபர்கள் மூலமாகவும் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு குழந்தை தன்னுடைய பெற்றோரை சார்ந்து வாழும். ஒரு மீன் தண்ணீரை சார்ந்து வாழும். ஒரு மரம் பூமியை சார்ந்து வாழும். அதுபோல மனுக்குலம், மனிதர்கள், நீங்கள், நான் ஆண்டவரை சார்ந்தே வாழ வேண்டும். இது ஒரு சார்புள்ள வாழ்க்கை, கர்த்தரை சார்ந்த ஒரு வாழ்க்கை. கர்த்தருக்கு வெளியே அல்லது ஆண்டவரை விட்டு விட்டோம் என்றால், ஆண்டவருக்கு விலகி இருப்போம் என்றால், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வாழவும் முடியாது, ஒரு காலத்தில் ஆண்டவரை வரவேற்கவும் முடியாது. கர்த்தரே எல்லாம், எல்லாம் இயேசுவே. ஆண்டவரை விட்டு விலகக்கூடிய ஒரு வாழ்க்கை, ஆண்டவரை அறியாத ஒரு வாழ்க்கை வாழ்க்கையே அல்ல. ஆண்டவரை அறிந்தால் ஒழிய நாம் யார் என்பது நமக்கு தெரியாது. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெரியாது. என்ன செய்ய போகிறோம் என்றும் நமக்கு தெரியாது. நம்முடைய வருங்காலம் என்ன என்றும் நமக்கு தெரியாது. ஆனால் நாம் எங்கே போய்கொண்டிருக்கிறோம் என்று தெரியாவிட்டாலும், நாம் யாரை பின்பற்றுகிறோம் என்று தெரிந்தால் நமக்கு கவலை இல்லை. மெய்யான தெய்வத்தை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையின் இலக்கு, நம்முடைய வாழ்க்கையின் இறுதியில்லாத முடிவு விசேஷமாக இருக்கும். முடிவற்ற வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை நம்முடைய லட்சியமாக இருக்கும். அந்த வாழ்க்கைக்கு ஆயத்தப்படத்தக்கதாக நம்மை படைத்த ஆண்டவரை நாம் சொந்தமாக ஏற்றுக்கொண்டு, இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. முதலாவதாக இயற்கையிலே தம்மை வெளிப்படுத்தினார். இரண்டாவதாக இளவல்களிலே ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தினார். மூன்றாவதாக இறை மக்களிலே ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தினார். தாமை வெளிப்படுத்த ஆண்டவர் தெரிந்து கொண்ட நபர்கள் மனிதர்கள், தெய்வீக மனிதர்கள், ஆண்டவரை பின்பற்றக்கூடிய பக்தர்கள் என்று சொல்லி 4ஆம் வசனம் முதலாக நாம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதர்களும் சற்று சிறியவனாக்குகிறீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொல்லி கர்த்தர் தம்மை பின்பற்றுகிறவர்களுக்கு ஆளுகை கொடுத்து சகலத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தினார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக ஆண்டவர் இறை மக்கள் மூலமாகவும் தம்மை வெளிப்படுத்துகிறார். ஐயா, இந்த காலத்தில் கடவுளுடைய நம்பிக்கை, கடவுள் பற்றிய போதனை இதெல்லாம் விஞ்ஞானத்திற்கு ஒத்து வராது ஐயா. வேதத்தையும் விஞ்ஞானத்தையும் பார்க்கும் பொழுது விஞ்ஞானம் வித்தியாசமானது ஐயா. நம்முடைய விஞ்ஞானிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது அவர் எத்தனையோ காரியங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் இன்றைக்கு எக்கச்சக்கம் ஐயா. இந்த கண்டுபிடிப்புகளை எல்லாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் செய்த காரியங்கள் பெரிதாக தெரியவில்லை ஐயா. கண்டுபிடிப்புகள், கர்த்தருடைய கிரியைகள் எது பெருசு? அவங்க ஒன்றும் படைக்கலையே, விஞ்ஞானிகள் ஒன்றும் படைக்கலையே, கண்டு தானே பிடிச்சாங்க.
கண்டுபிடிப்புகள். எதை கண்டுபிடிச்சாங்க? கர்த்தருடைய கிரியைகளை தான் கண்டுபிடிச்சாங்க. கர்த்தருடைய வல்லமையினாலே செய்யப்பட்ட காரியங்களை தான் கண்டுபிடிச்சாங்க. வேதம் ஆண்டவர் கர்த்தர் படைத்தவர், படைக்கிறவர் என்று சொல்கிறது. விஞ்ஞானிகள் ஆண்டவர் படைத்ததையெல்லாம் கண்டுபிடிக்கிறார்கள். அவ்வளவுதான். விஞ்ஞானத்தை விட வேதம் பெரியது. விஞ்ஞானிகளை குறைவாக மதிக்கவில்லை ஏனென்றால் விஞ்ஞானமும் ஆண்டவர் தரக்கூடிய அறிவிலே, ஞானத்திலே, புத்தியிலே ஒரு பகுதி. அதற்காக ஆண்டவரை துதிப்போம். ஆனால் அவர்கள் கண்டுபிடிப்புகளைத்தான் உலகத்துக்கு காட்டினார்களே ஒழிய கர்த்தர் கிரியைகளில் வல்லவர், படைத்தவர், படைக்கிறவர். இரண்டாவதாக பராமரிக்கிறவர். முதலாவதாக நம்முடைய ஆண்டவர் படைக்கிறவர், இரண்டாவதாக அவர் பராமரிக்கிறவர். ஒவ்வொரு நாளும் நம்மை ஆண்டவர் பராமரித்து வருகிறார் என்று சொல்லி 3, 4 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். 8ஆம் சங்கீதம். பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். ஆண்டவர் உங்களை நினைக்கிறார், ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் நம்மை பராமரிக்கக்கூடிய தெய்வம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய சாயலினாலே மனிதனை படைத்தார். அவன் ஆண்டவருடைய சில காரியங்களை கண்டுபிடித்தான். ஆண்டவர் அவனுக்கு ஆளுகை கொடுத்திருந்தார். உலகத்தின் மேலே, உலகத்தின் பிராணிகள், பறவைகள் மேலே, உலகத்தின் பல காரியங்கள் மேலே ஆண்டவர் அவனுக்கு ஆளுகையை கொடுத்திருந்தார். தம்முடைய ஆளுகையிலே ஒரு பகுதியை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்தார். ஆண்டவருடைய பிரதிநிதியாக மனுஷன் உலகத்தின் பல காரியங்களை ஆண்டு கொண்டிருந்தான். பூமியை பண்படுத்த, பூமியை விசாரிக்க, தன்னை தானே பாதுகாத்துக் கொள்ள, பராமரிக்க பல காரணிகளை ஆண்டவர் அவனுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான்? அப்படி ஆண்டவர் செய்திருக்கும் பொழுது மனுஷன் எம்மாத்திரம், என்னை நான் எண்ணுவதற்கு நான் எம்மாத்திரம் என்று கூறுவதாக இந்த பகுதிகளை நான் வாசிக்கிறோம். ஏனென்றால் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்முடைய நினைவாகவே இருக்கிறார். ஆண்டவர் நம்மை நினைக்காத நாளில்லை, நாளிகை இல்லை, நிமிடம் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் ஆண்டவர் நினைத்து கொண்டே இருக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? தொடர்பாக ஆண்டவர் நம்மோடு தொடர்பு கொண்டிருக்கிறார், உறவு கொண்டிருக்கிறார், நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார். நம்மை காப்பாற்றுவது மட்டுமல்ல, ஆண்டவர் நம்மை சரியான வழியிலே நடத்த, திருத்த, தற்காக்க ஆண்டவர் நம்மை பராமரித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்து, ஆளுகையில் ஒரு பகுதியை ஆண்டவர் நமக்கு அருளி செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்மை முடிசூட்டி இருக்கிறார் என்று சொல்லியும் வேதத்தில் நான் வாசிக்கிறோம். முடிசூட்டி இருக்கிறார். முடி என்றால் என்ன அர்த்தம்? முடி என்றால் கிரீடம் என்ற அர்த்தம். முடிசூட்டி இருக்கிறார் என்றால் ஆண்டவர் தம்முடைய கிரீடத்தை நம்மேல் வைத்திருக்கிறார் என்பது பொருளாகும். முடிசூட்டப்பட்டவர்கள் நாம். அதைத்தான் 6ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவன் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். முந்தின வசனம், நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர், கிரீடத்தை அவன் தலையிலே வைத்தீர். அப்படின்னா நீங்க யாரு? ராஜா தானே. ராஜாக்கு தானே முடி, மணிமுடி, கிரீடம். அதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். கர்த்தருடைய பார்வையிலே, திருமறையின் பார்வையிலே நீங்களும் நானும் ராஜாக்கள், ராணிகள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பிதாவானவர் நம்மை ராஜாவாக்கி இருக்கிறார். எல்லாவற்றின் மேலும் மனிதனுக்கு, உங்களுக்கு, எனக்கு ஆண்டவர் ஆளுகை கொடுத்திருக்கிறார். அதாவது ராஜாவாக, அரசனாக வைத்திருக்கிறார். குமாரன் அவரும் நம்மை ராஜாவாக்கி இருக்கிறார். தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து நம்மை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக மாற்றியிருக்கிறார் என்று சொல்லி வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். நம்மை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்து நம்மை ராஜரீக ஆசாரிய கூட்டமாக்கி இருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பிதா ராஜாவாக்கி இருக்கிறார், குமாரன் ராஜாவாக ஆக்கி இருக்கிறார்,
பரிசுத்த ஆவியானவரும் நம்மை ராஜாவாக ஆக்கி இருக்கிறார். எப்படி தாவீதை ஆண்டவர் ராஜாவாக்கினார், எப்படி அவனை அபிஷேகம் பண்ணி ராஜாவாக்கினாரோ, அதுபோல பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய அபிஷேகத்தின் மூலமாக நம்மை ராஜாவாக்கி இருக்கிறார். இது வெறுமையான காரியம் அல்ல, இது வேதத்தின் காரியம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நம்மை அரசர்களாக அரசிகளாக ஆக்கி இருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம். ஆக முதலாவதாக ஆண்டவர் படைத்தவர், இரண்டாவதாக ஆண்டவர் பராமரிக்கிறவர், மூன்றாவதாக ஆண்டவர் பாதகங்களுக்கு கீழ்ப்படுத்துகிறவர் என்று சொல்லியும் கடைசி சில வசனங்களிலே வாசிக்கிறோம். இந்த 8ஆம் சங்கீதத்திலே மீண்டுமாக நாம் பார்க்கும் பொழுது 6ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று வாசிக்கிறோம். படைத்தவர், பராமரிக்கிறவர், பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துகிறவர். ஆக இந்த கடைசி வசனங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய பாதங்களுக்கு கர்த்தர் கீழ்ப்படுத்தி இருக்கிறார் என்ற கருத்தை நமக்கு அறிவிப்பதாக நாம் பார்க்கிறோம். எனவே அரசர்களாக வாழ வேண்டுமே ஒழிய அடிமைகளாக வாழக்கூடாது. ராஜாக்களாக வாழ வேண்டுமே ஒழிய அடிமைகளாக ஜீவிக்கக்கூடாது. அடிமைத்தனம் நமக்கு அவசியமில்லை. ஒரு காலத்தில் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தோம், பிசாசுக்கு அடிமையாக வாழ்ந்தோம். இனி அப்படி அல்ல, தேவனுக்கு அடிமைகளாக ஜீவிக்க வேண்டும், தேவராஜ்யத்தின் பிள்ளைகளாக வாழ வேண்டும். பாவத்திற்கு இன்னும் அடிமைகளாக இல்லாமல், பாவத்தை இன்னும் சேவிக்காமல், நீதிக்கு பிழைத்திருக்கிறவர்களாக, ஆண்டவருடைய சொந்தக்காரர்களாக, இயேசுவுக்கு சொக்காரர்களாக, சகோதரர்களாக இந்த வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவருடைய நீதியை தரித்து கொண்டு ராஜாக்களாக, ஆசாரியர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். அடிமைகளாக அல்ல, விலங்குகளாக அல்ல, ஆண்டவருக்கு மகிமையாக அவருடைய புத்திரர்களாக, ராஜகுமாரர்களாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். தேவதூதரிலும் மனுஷன் சிறியவனாக்கப்பட்டிருந்தும் மனுஷன் ரட்சிக்கப்படும் பொழுது தேவதூதனை விட பெரியவனாக மாறுகிறான். ஏனென்றால் தேவதூதர்கள் பணிவிடை ஆவிகள், செவன்ஸ், ஸ்லேவ்ஸ், அடிமைகள். தேவதூதர்கள் பணிவிடை ஆவிகள் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் காண்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ராஜகுமாரர்கள், அரசர்கள், ராஜாக்கள், ஆள பிறந்தவர்கள். அவர்களுக்கு 4ஆம் வசனம் முதலாக வாசிக்கிறோம். வெற்றி உண்டு, வல்லமை உண்டு, மகிமை உண்டு, கனம் உண்டு, மகிழ்ச்சியின் கிரீடமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் யார்? நீங்க தானே. ஆனால் கண்டிஷன் உண்டு, நிபந்தனை உண்டு. யாரெல்லாம் பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் மட்டுமே ராஜாக்களாக, அவர்கள் மட்டுமே அரசர்களாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அதிகாரம் பெற்றவர்கள். பிதாவானவர் படைக்கிறார், குமாரன் மீட்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆள வைக்கிறார். ஆள பிறந்த நீங்களும் நானும் அடிமைகளாக வாழாமல் ஆண்டவருக்காக வாழ்வோம். ஆமாம், ஆள பிறந்தவர்களாக, அரசர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது பாவத்திற்கு அடிமைகளாக இன்னும் ஜீவித்து கொண்டிருக்கிறீர்களா? இதுவரை அடிமைகளாக இருந்தது போதும். அரசாள பிறந்த நீங்கள், அரசால் அழைக்கப்பட்ட நீங்கள், ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய, ஆண்டவருடைய ராஜகுமாரத்துவத்தை தரித்து ஆண்டவரை போல நடந்து கொள்ள இந்த உலகத்தில் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன செய்யணும்? ஆள பிறந்தவர்களாக வாழ நாம் என்ன செய்யணும்? 3 காரியங்களை இந்த சங்கீதம் சொல்லி நமக்கு முடிக்கிறது. 1, சார்புள்ள வாழ்க்கை, ஆண்டவரை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஆண்டவர் சொன்னாரே. ஆண்டவரை சார்ந்து, ஆண்டவரை அண்டி வாழ வேண்டும். ஏனென்றால் நமக்கு வேண்டிய எல்லாம் ஆண்டவரிடத்தில் உண்டு. நாம் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே சுதந்திரவாளிகளாக ஜீவிக்கக்கூடிய நாம்
ஆண்டவரை சார்ந்து வாழும் பொழுது ஆண்டவருக்கு சித்தமான எல்லா நன்மைகளையும் இந்த உலகத்தில் நாம் பெற்று அனுபவித்து ஆண்டவருக்கு சித்தமான நன்மைகள் எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளித்து அரசாள்கிறவர்களாக இந்த உலகத்திலே நாம் திகழ்வோம். முதலாவதாக சார்புள்ள வாழ்க்கை, இரண்டாவதாக பொறுப்புள்ள வாழ்க்கை. ஆண்டவர் நமக்கு பொறுப்புகளை தந்திருக்கிறார். பூமியை படைத்து அதை பண்படுத்தக்கூடிய பொறுப்பை ஆதாமிடத்தில் ஆண்டவர் கொடுத்தாரே, அந்த விதமான பொறுப்பு நமக்கு உண்டு என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பொறுப்பு, நாம் அரசர்களாக வாழ்வது நமக்கு கிடைத்த சிறப்பு என்று மட்டுமே எண்ணாமல் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்றும் எண்ணி ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய சித்தங்களை எல்லாம் இந்த உலகத்தில் நிறைவேற்றி ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய மகிழ்ச்சி இவற்றிற்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும்? ஒவ்வொரு வருஷத்தின் துவக்கத்தில் நியூ இயர் ரெசல்யூஷன் என்று சொல்லி, புது வருஷ பிரதிஜ்ஞை, உடன்படிக்கை என்று சொல்லி நம்முடைய மனதில் எதையாவது நியமித்து நிச்சயித்து நிகழ்த்த பிரயாசப்படுவோமே. என்னுடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா? புது வருஷ பிரதிஷ்டை மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆண்டின் ஒவ்வொரு நாளும் பிரதிஷ்டை என்ன தெரியுமா? என்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய மகிழ்ச்சி, இதற்காக வாழ்வேன் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். நீங்களும் கூட இந்த பொறுப்புணர்ச்சியை உணர்ந்தவர்களாக உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவருடைய மகிமையையும் ஆண்டவருடைய மகிழ்ச்சியும் நாடி வாழும் பொழுது ஆண்டவருக்கு எவ்வளவு சந்தோஷம் உண்டாகும், பரலோகத்தில் எவ்வளவு மகிழ்ச்சி உண்டாகும். ஆக முதலாவதாக சார்புள்ள வாழ்க்கை, இரண்டாவதாக பொறுப்புள்ள வாழ்க்கை, மூன்றாவதாக துதியுள்ள வாழ்க்கை. எல்லாவற்றிலும் ஆண்டவரை துதித்து வாழ வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 9ஆம் வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. எல்லா நிலைமைகளிலும் ஆண்டவரை துதிக்க வேண்டும். நம்மை படைத்தார், துதிப்போம். நம்மை மீட்டார், துதிப்போம். நமக்கு வரங்களை, ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்தார், துதிப்போம். நமக்கு வாய்ப்புகளை கொடுத்தார், வாசல்களை திறந்தார், ஆண்டவரை துதிப்போம். இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மை தம்முடைய பிரதிநிதிகளாக நியமித்து ஆளுகையில ஒரு பகுதியும் தந்து ஆளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை கனம் பண்ணி இருக்கிறாரே, துதிப்போம். ஆனால் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று தொடர்ந்து ஆண்டவர் சொல்கிறாரே. ஆண்டவரை தொடர்ந்து நாம் கனம் பண்ணத்தக்கதாக ஆண்டவரை சார்ந்து மட்டுமல்ல, ஆண்டவருடைய பொறுப்புகளை சுமந்து மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு துதி செலுத்தி, நன்மையிலே நன்றி செலுத்தி, துன்பத்திலே துதி செலுத்தி வாழும் பொழுது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும், ஆண்டவருக்கு மகிழ்ச்சி உண்டாகும். அதையெல்லாம் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா? கண்களை மூடுவதற்கு முன்பு சற்று யோசியுங்கள். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும், உம்முடைய சமூகத்திலே எங்களை கொண்டு வந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. நீர் எங்களை படைத்தீர், நீர் எங்களை பராமரிக்கிறீர், சகலவற்றையும் எங்களுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறீர். எப்பேற்பட்ட ஆசீர்வாதம், எப்பேற்பட்ட அருமையான வாழ்க்கை! யாருக்கு இந்த வாழ்க்கை கிடைக்கும்? உம்மை நம்பி, உம்மை சார்ந்து கொண்டு, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நீர் தரக்கூடிய எல்லா பொறுப்புகளையும் சிறமேற்கொண்டு செய்து உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து, கர்த்தரை எக்காலத்திலும் நான் ஸ்தோத்திரிப்பேன், அவருடைய துதி எப்போதும் என்னுடைய வாயில இருக்கும் என்று சொல்லி துதியின் வாழ்க்கையை நாங்கள் ஏறெடுத்து வாழும் பொழுது நீர் எங்களுக்கு காட்டிய, இன்றைக்கு கற்றுக் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு சொந்தம். ஆண்டவரே, இந்த சொந்தத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கற்ற நன்மைகளை மற்றவர்களிடத்திலும் பகிர்ந்து கொடுத்து இப்படியாக உம்முடைய அன்பின் பிரமாணத்தை நாங்கள் நிறைவேற்றி முன்னேறி செல்ல எங்களை நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.